சமீப காலமா வர்ற சில பிரச்சார படங்கள்ல பாத்தீங்கன்னா இந்துக்களை கட்டாயப்படுத்தி மாட்டுக்கறி சாப்பிட வைக்கிறது ஒரு பெரிய பாவச் செயல் மாதிரி காட்டுறாங்க. இதனால மாட்டிறைச்சி சாப்பிடுறது இந்து மதத்துக்கே எதிரானதுன்னு ஒரு பொதுவான எண்ணம் உருவாகி இருக்கு. சரி, இந்த நவீன அரசியல் கதையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து வரலாற்று ரீதியாவும் மத ரீதியாவும் உண்மை என்னன்னு ஆராய்வோம். இதுதான் முழு கதையா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கா? இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். பியூ ஆராய்ச்சி மையத்தோட கணக்குப்படி ஹிந்துக்கள்ல பெரும்பான்மையானவங்க, அதாவது 56% பேர் அசைவம் சாப்பிடுறவங்க தான். இது நாம ஆரம்பத்துல பார்த்த கருத்துக்கு நேர் எதிரா இருக்கு இல்லையா? சரி, இந்த குழப்பத்துக்கான விடைய தேட நாம முதல்ல நம்மளோட பண்டைய நூல்களுக்குள்ளதான் போகணும். வாங்க, அங்க என்னென்ன முரண்பாடுகள் ஒளிஞ்சிருக்குன்னு பாப்போம். இப்போ இங்க பாருங்க, இது எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம்னு. ஒரே உரையாடல்ல 2 எதிரான கருத்துக்கள் சொல்லப்படுது. மகாபாரதத்துல பீஷ்மர் அஹிம்சை தான் உயர்ந்த தர்மம்னு சொல்றாரு. ஆனா அதே மூச்சுல சடங்குகளுக்காக படைக்கப்பட்ட மாமிசம் தூய்மையானதுன்னு சொல்றாரு. இதுல இருந்து தெரியுது, இந்த விவாதம் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. இந்த குறிப்புகள் மகாபாரதத்தோட மட்டும் நின்னுடல. வியாச சம்ஹிதை, மனுஸ்மிருதி, ஏன் ராமாயணம், உபநிடதங்கள்னு பல முக்கிய இந்து நூல்கள்ல மாமிசம் சாப்பிட்றத பத்தி குறிப்புகள் இருக்கு. இதுல சீத்தை, அர்ஜுனன் மாதிரி நாம ரொம்ப மதிக்கிறவங்களும் அடங்கும். சரி, நூல்கள்ல இருக்கு, அதுக்காக உண்மையாவே மக்கள் அதை பின்பற்றினாங்களா? இந்த கேள்வி நம்மள சாஸ்திரங்கள்ல இருந்து நிஜ வாழ்க்கைக்கும் வரலாற்றுக்கும் கூட்டிட்டு போகுது. அதுக்கு பதில் ஆமா. காட்டுல பாண்டவர்கள் மான்கறி சாப்பிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வங்காளத்திலயும் கொங்கன் பகுதியிலயும் இருக்கிற சரஸ்வத் பிராமணர்கள் மீன் சாப்பிடுறது வரைக்கும் மாமிசம் உணவுல ஒரு அங்கமா தான் இருந்திருக்கு. அப்போ எப்படி இந்த தூய சைவம் அப்படிங்கிற ஒரு கருத்து ஒரு பெரிய இலட்சியமா மாறுச்சு? இந்து மதத்தோட தூய்மைக்கு அது எப்படி அடையாளமா மாறுச்சு? அந்த வரலாற்று திருப்பு முனைய தான் இப்போ பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. கிட்டத்தட்ட கிமு 5ஆம் நூற்றாண்டுல ஜெயின மதமும் பௌத்தமும் அஹிம்சைய ரொம்ப வலியுறுத்தினாங்க. அவங்களோட போட்டி போட சில இந்து சமூகங்கள், குறிப்பா பிராமணர்களும் வணிகர்களும் சைவத்துக்கு மாற ஆரம்பிச்சாங்க. போக போக அது ஒரு சமூக அந்தஸ்துக்கான அடையாளமாவே மாறிடுச்சு. சரி, பழங்கதையெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த வரலாற்று மாற்றங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற டேட்டால எப்படி தெரியுது? வாங்க பார்க்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கரோட இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் உணவுக்கும், குறிப்பா மாட்டிறைச்சிக்கும், சாதி அமைப்புக்கும் எவ்வளவு ஆழமான தொடர்பு இருக்குன்னு அழுத்தமா சொல்லுது. இந்த வரைபடத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். பொது பிரிவினர்ல 47% பேர் அசைவம் சாப்பிடுறாங்கன்னா, OBC மற்றும் SC/ST சமூகத்தினர்ல இது 60% இருக்கு. இந்த சாதி பிரிவினை உணவு பழக்கத்துல எவ்ளோ தெளிவா தெரியுது பாத்தீங்களா? இப்போ இந்த டோனட் சார்ட் டாக்டர் அம்பேத்கரோட கருத்தை இன்னும் வலுப்படுத்துது. NSSO கணக்கெடுப்பு படி ஹிந்துக்கள்ல மாட்டிறைச்சி சாப்பிடுறவங்கள 70% பேர் பட்டியல் சாதிகளையும் பழங்குடியினரையும் தான் சேர்ந்தவங்க. இதுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு இதிலிருந்து நல்லாவே தெரியுது. ஆனா விஷயம் சாதியோட மட்டும் முடியல. நீங்க இருக்கிற இடம், நீங்க ஆணா பெண்ணாங்கிறத பொறுத்தும் உணவு பழக்கம் மாறுது. உதாரணமா, கடலோர மாநிலங்கள்ல சைவ உணவு சாப்பிடுறவங்க ரொம்ப கம்மி. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உணவுங்கிறது வெறும் மத சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு சிக்கலான கலாச்சார பிரச்சனை. இப்போ நாம இந்த புதிரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ சிக்கலான ஒரு வரலாறு எப்படி இன்னைக்கு அரசியல்ல ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாறுது? இந்த அரசியல் இரட்டை வேடத்தை பாருங்களேன். வட இந்தியால பாஜக மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கணும்னு சொல்லுது. ஆனா அதே கேரளால அவங்க வேட்பாளர் நல்ல தரமான மாட்டுக்கறி தரேன்னு வாக்குறுதி கொடுக்கறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? இது மத கொள்கையை விட ஓட்டு வாங்கறதுக்கான ஒரு அரசியல் உத்தி தான். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நாம இதுல இருந்து என்ன முடிவுக்கு வரலாம்? வாங்க, அரசியல் வரலாற்று எல்லாம் தாண்டி தனிப்பட்ட தேர்வுகள் பத்தி பேசுவோம். ஒருத்தர் சைவமா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பல நல்ல காரணங்கள் இருக்கு. அது சுற்றுச்சூழலுக்கு நல்லது, விலங்குகள் மேல காட்டுற கருணையா இருக்கலாம், ஏன் நம்ம உடல் நலனுக்கும் ரொம்ப நல்லது. இந்த காரணங்களை நாம நிச்சயம் மதிக்கணும். சோ இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒருத்தரோட தனிப்பட்ட நெறிமுறை சார்ந்த அறிவியல் பூர்வமான காரணங்களா இருக்கலாம். ஆனா இது எல்லா இந்துக்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மத கட்டளை கிடையாது. ஒருத்தர் விரும்பி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் மதத்தின் பேரால கட்டாயப்படுத்தப்படுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம முடிப்போம். நம்ம உணவு எப்போ வெறும் கலாச்சாரங்கிறத தாண்டி ஒருத்தரை விட நாம உயர்ந்தவங்கன்னு காட்டவும்,
ராஜகீய பிரிவினை உண்டாக்கவுமான ஒரு ஆயுதமா மாறுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.